வெல்கம் பேக். பேசிக் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். நம்ம ஹார்ட்வேரை பற்றி தெரியாமல் நம்ம சாஃப்ட்வேரோ இல்லை வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரிங்கை கொடுத்துட முடியுமான்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அதுக்காக தான் இந்த செஷன். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஸோ கம்ப்யூட்டரில் சில பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிபிஓ எப்படி அசம்பிள் பண்ணுறது, டிஸ்அசம்பிள் பண்ணுறது, ஒரு லேப்டாப் எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஹார்ட்வேரோட ட்ரபிள் ஷூட்டிங்கை நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆனா பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது கம்ப்யூட்டர் ஒர்க் ஆக வைக்குது, ஸோ எதனால கம்ப்யூட்டர் வேலை செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பவர் பட்டன் மூலமா பவரை ப்ரெஸ் பண்றதுனால மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகுது. இந்த மதர் போர்டு வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் CPU திங்க் பண்ண ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் நம்ம எப்படி தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச உடனே நம்ம மூளை யோசிக்குது, என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே CPU திங்க் பண்ணும். இந்த CPU திங்க் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்களை ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எய்தர் ஹார்ட் டிஸ்க் அல்லது SSD சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிருந்து ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி மெமரி ஸ்டோரேஜ். இந்த மெமரி ஸ்டோரேஜ் எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்பிளே ஆக வைக்குது இல்லையா. ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே நடந்தால் மட்டும்தான் ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு கம்ப்யூட்டர் தெரியும். இதே ப்ராசஸ் தான் நமக்கு மொபைல் ஃபோனுக்கும், இதே ப்ராசஸ் தான் எனி எலக்ட்ரானிக் டிவைஸ், இதே ப்ராசஸ் தான். பட் அங்கே வேலை செய்கிற விஷயங்கள் ஒரே விஷயத்தை செய்தா, மல்டிபிள் விஷயத்தை செய்தா, இல்லை நம்ம கொடுக்குற சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்தா, அப்படி எல்லாமே அது வந்து எந்த பொருள் டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. ஸோ கம்ப்யூட்டர்ல நிறைய மெயின் பார்ட்ஸ் இருக்கு, ஆனா இது தெரியாம வந்து கம்ப்யூட்டர்ல ட்ரபிள் ஷூட்டே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் CPU தான். நம்ம மனுஷனுக்கு எப்படி பிரைன் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுதோ அது மாதிரி தான் இந்த CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணும். ஸோ பேசிக்கான 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்டெல் i5 அப்படின்ற ப்ராசஸரும் Ryzen 7 அப்படின்ற ப்ராசஸர், 2 பிகஸ்ட் மேனுஃபேக்சரோட அந்த பிகஸ்ட் ப்ராசஸர்ஸை பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இதை தாண்டி எக்கச்சக்கமான ப்ராசஸஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராசஸர் நான் கொடுத்துருக்கேன். RAM ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு, அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்றது நமக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் பீரோ இருக்கு. ஸோ அந்த பீரோக்குள்ள எல்லா பொருளுமே இருக்கு. நம்ம பீரோக்குள்ள எல்லா பொருள் இருந்தாலுமே ஒரு டேபிள் மேல நமக்கு தேவையான பொருட்கள் இருந்தா ரொம்ப ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லையா. இந்த பீரோன்னு சொன்னது இந்த ஹார்ட் டிஸ்க், இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள எல்லாமே இருக்கும். ஆனா நமக்கு டேபிள் மேல எடுத்துட்டு வந்து கொடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா. ஸோ அந்த வேலையை செய்யறது தான் ரேம். இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொன்னேன் இந்த ஹார்ட் டிஸ்க் அல்லது சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ ரேமோட வேரியன்ட் எந்த மாதிரி இருக்குன்னா 8GB, 16GB, DDR3, DDR4 அப்படின்ற மாதிரியான வேரியன்ட்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்டோரேஜ்ல பாத்தீங்கன்னா 500GB, SSD, 1TB ஹார்ட் டிஸ்க், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. SSD அப்படின்றது சாலிட் ஸ்டேட் டிரைவ், HDD அப்படின்றது ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஸோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். இப்போ M.2 அந்த மாதிரியான வேரியண்ட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மதர் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம மனுஷ உடம்புல பிரெயின் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரா இருந்தாலுமே ஸ்கெலிட்டன் இல்லைன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு என்டையர் பார்ட்ஸ் இருக்கிற விஷயங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்கெலிட்டன் தான் இந்த மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இருக்கும். நீங்க கொடுக்குற எல்லா ஹார்ட் டிஸ்கையுமே ஒன்றிணைக்கிற ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் இந்த மதர் போர்டு. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா ப்ராசஸ் பண்றது CPU, ஆனா அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு போர்ட்டபிலிட்டியை கொடுக்கிறது மதர் போர்டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். PSU பவர் சப்ளை யூனிட். உங்ககிட்ட லேப்டாப் இருக்கலாம், இல்ல UPS பேஸ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்கலாம், இல்ல டைரக்ட் பவர்ல கொடுக்கலாம். ஸோ இந்த பவர்ல கொடுத்தாலுமே நமக்கு வந்து 450 வாட்ஸ், 650 வாட்ஸ் இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு என்ன ஸ்பெசிஃபை பண்ண கரண்ட் இருக்கோ அந்த வேல்யூ உள்ள வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து சிஸ்டம் வேக்கப் ஆகும். இன்கேஸ் கூடவோ குறையவோ வந்தா, கூட வந்தா புகையிறதுக்கும் குறைய வந்தா ஆன் ஆகாம போறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு இன் பவர் சப்ளை யூனிட்ல. ஸோ CPU அப்படின்னு எடுத்துக்கிட்டா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், என்டையர் திங் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண போகுது. ஆக்சுவலா
இது வந்து சிபியூன்னு சொல்லுவோம், ஆனால் ஆக்சுவல் சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்குள்ள மதர் போர்டு இருக்கும், அந்த மதர் போர்டுக்குள்ள சிபியூ இருக்கும். ஸோ இந்த சிபியூ, இந்த ப்ராசஸர் மட்டுமே எல்லா வேலைகளையும் பார்க்கும். ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷனல் காம்பவுண்ட்ஸ், இதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்து கொடுக்கறது தான். ஸோ இந்த பாஸ்டர் சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் அதிகமாக அதோட வேகங்களும் அதோட எஃபிஷியன்சியும் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இன்டெல் i3 i5 i7 i9 Xeon ப்ராசஸர் அந்த மாதிரி போகுது. Ryzen 5 வந்து Ryzen வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம்னா Ryzen 5, Ryzen 7, Ryzen 9 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேரியண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ டெக்னாலஜி வளர அந்த பொருட்களோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது, எஃபிஷியன்சி அதிகமாகுது, அண்ட் தென் லைஃப் ஸ்பேனும் அதிகமாகுது. ஸோ ரேம் முன்னாடி சொல்லிட்டேன், ஷார்ட் டேர்ம் மெமரி நமக்கு ஒரு டேபிள் மேலே எடுத்து வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ ஒரு மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா ஸோ ரேம் பெட்டர் சைஸில் இருக்கணும், அண்ட் அந்த ரேமை சப்போர்ட் பண்ணக்கூடிய மதர் போர்டு இருக்கணும். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4GB 8GB 16GB 32GB இந்த மாதிரி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ ரேம் வேணாலும் அந்த மதர் போர்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அந்த ரேம் கொடுக்குற எல்லா விஷயங்களையும் ப்ராசஸ் பண்ணுற ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு ரேமோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் ஒரு லாங் டேர்ம் மெமரி, நீங்கள் ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது எரர்ஸ் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் எல்லா விஷயங்களையும் சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படி சேவ் பண்ணி வைக்கும்போது அது வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் லாங் டேர்முக்கு, அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிற வரைக்குமே அது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்போ நிறைய டைப்ல ஸ்டோரேஜ் இருக்கு, அதில் பிரதானமான டைப்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் ஹார்ட் டிஸ்க் அப்படி இல்லைனா எஸ்எஸ்டி. இப்போ M.2 எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இது ரொம்ப காஸ்ட் கம்மி அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விஷயங்களும் இருக்கு. எப்படின்னா எஸ்எஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா காஸ்ட் கம்மி. ஸோ மதர் போர்டு, இந்த மதர் போர்டு தான் இருக்கிறதுல எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம். இங்க காமிக்கிறேன் பாருங்க, இது ப்ராசஸரோட ஸ்லாட், இது வந்து ரேமோட ஸ்லாட், இது வந்து ஹார்ட் டிஸ்கோட ஸ்லாட். ஸோ இது வந்து யூஎஸ்பி டெர்மினல்ஸ், VGA கேபிள் போர்ட், சி டைப் போர்ட், தென் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா போர்ட்டுமே இங்க இருக்கு. இங்க டெர்மினல் பிரிட்ஜஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி காமிக்குது. பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் ஒயர்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் ஆயிருக்கிறது இங்க நல்லாவே தெரியுது. அண்ட் தென் உங்களுக்கு தேவையான நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ் இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சது தான் ஒரு மதர் போர்டு. இந்த மதர் போர்டு தான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களையும் எப்படி இணைக்கிறதுக்கு ஸ்கெலட்டன் இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் இணைக்கிறதுக்கு மதர் போர்டு இருக்கு. பவர் சப்ளை யூனிட் முக்கியமா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த பவர் சப்ளை யூனிட் பத்தி படிக்கிறோம்னா, ஸோ நம்ம பவரை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பவர் மூலயமா தான் வேக்கப் ஆகி உங்களோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ இந்த ஆன் ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பவர் சப்ளை கரெக்டாக கொடுக்கணும். கூடவோ குறையவோ கொடுக்கக்கூடாது. அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும், மினிமம் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தில் நம்ம கரண்ட்டை ஃப்ளோவாக கொடுத்தோம்னா அந்த மிஷினுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை குறைய கொடுத்தாலோ இல்லை கூட கொடுத்தாலோ மிஷின் ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனான ஹார்ட்வேர் இஷ்யூஸ், என்ன மாதிரியான ஹார்ட்வேர் இஷ்யூஸ் வரலாம், அதுக்கு என்ன ஃபிக்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள் சிஸ்டம் வந்து பவர் ஆன் ஆகலை. ஸோ இங்கே என்ன பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று பவர் சப்ளை யூனிட் பிரச்சனையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேபிள் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒன்று கேபிளை ரீப்ளேஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பவர் சப்ளை யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். இன்கேஸ் இந்த பவர் சப்ளை யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணியும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா தென் நம்ம போர்டை செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை டிஸ்பிளேவே வரல அப்படின்னா எய்தர் நம்ம ரேம் செக் பண்ணோம், அப்படி இல்லைனா மானிட்டரை செக் பண்ணோம். ஸோ நம்ம சிஸ்டம் நல்லா இருக்கு, ஆனால் வந்து சிபியூல இருந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது, சவுண்ட் வருது அப்படின்னா நம்ம ரேமை கழட்டி மாட்டினா போதும். இல்லை ரேம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அந்த ரேமை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதுவும் இல்லையா நம்ம ரேமை ரீசெட் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பண்ற மாதிரி இருக்கும். தென் மானிட்டரோட VGA கேபிள் அப்படி இல்லைன்னா HDMI கேபிள் இதை நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பீப்பிங் சவுண்ட் அப்படின்னு வருதுன்னா ஸோ நம்ம ரேம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வர இன்செர்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த ரீஇன்செர்ட் பண்ணால் போதும், ரேமை கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ரேம் வந்து லூஸ் கனெக்ஷன்லாம் இருக்கலாம், இல்லை வந்து ரேமு கூட அந்த கெப்பாசிட்டர் லைன் வந்து மிஸ்யூஸ் ஆகிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து சரி பண்ணோம்னா தாராளமாக ஒர்க் ஆகும். ஒருவேளை யூசரோ இல்லை கிளைண்டோ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகுது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் CPU காட்டி பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கலாம், இல்லை ஃபேன் வந்து இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபேன் வந்து டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு போட்டாவே போதும், ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் தாராளமாக ஒர்க் ஆகும். ஒருவேளை ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னா
ஹார்ட் டிஸ்க் மேபி ஃபெயிலியரா இருக்கலாம், இல்ல எஸ்எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியரா இருக்கலாம், இல்ல ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரா இருந்து எஸ்எஸ்டி நம்ம அப்கிரேட் பண்றோம் அப்படின்னு அப்படியுமே ஃபெயிலியரா இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம டெம்பரரி ஃபைல்ஸ், கேட்சே ஃபைல்ஸ், இல்ல ஓஎஸ் கிராஷ் ஆயிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிசியை நான் பிரிச்சு உங்களுக்காக காமிக்க போறேன். ஸோ பழைய பிசி தான் இருந்தாலுமே உங்களுக்காக அதை பிரிச்சு அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயங்களை நான் டீட்டெயில்டா உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஆக்சுவலா இப்போ என்னுடைய பழைய சிபியூ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பழைய சிபியூல ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லொகேஷன்ல இருக்கிற விஷயம் தான் பாத்தீங்கன்னா ரேம். ஸோ மதர் போர்டில் நமக்கு ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இது DDR3, DDR4 அந்த மாதிரியான வேரியண்ட்ல கிடைக்கும். ஸோ ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கர்வை வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன். ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு எப்பவுமே மேலே தான் இருக்கும். இந்த மதர் போர்டுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் அப்படின்னு ஒன்று படித்தோம், i5, i7 இந்த மாதிரி ப்ராசஸர் படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸர் இதுக்கு அடியில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஃபேன் இருக்கும். ஸோ SMBS அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த SMBS எதுக்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையை உள்ள கொண்டு வருது. இந்த பவர் சப்ளை உள்ள கொண்டு வரதுக்காக தான் இது இருக்கு. ஸோ இந்த பவர் சப்ளை 220 வோல்ட் இருந்து 50 வோல்ட் வரைக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ இது எடுத்து ஸோ இந்த SMBS வழியா தான் மதர் போர்டுக்கு பவர் சப்ளை போகும். இது எதுக்காகனா ஸோ மதர் போர்டு வந்து ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை எடுத்துக்கும். ஸோ அந்த வேரியண்ட்டை தாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த SMBS வச்சு ஒருவேளை பவர் கம்மியா வந்தா அதிகமா இழுத்து கொடுக்கும், அதிகமா வந்தா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கம்மியா கொடுக்கறதுக்காகவும் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா CMOS பேட்டரி. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து டைம் ஓடிட்டு இருக்கும். இந்த டைமுக்கு வந்து ஒரு பேட்டரி வந்து தேவைப்படுது இல்லையா. ஸோ அந்த பேட்டரிக்காக இந்த CMOS பேட்டரி பயன்படுது. ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல எப்பயுமே இருக்கும். ஸோ இன்னைக்கான தேதிக்கு SSD, M.2 இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. ஸோ ஹார்ட் டிஸ்க் சைட்ல இருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா DVD பிளேயர். ஸோ உங்களுக்கு இப்போ DVD பிளேயர் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா இது ரொம்ப பழைய சிஸ்டம்ன்றதுனால ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ இப்படி தான் ஒரு சிபியூக்குள்ள இருக்கும். அண்ட் தென் இந்த போர்ட் PCLE 6 ஸ்லாட் இங்க இருக்கு. ஸோ அடிஷனலா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னா இந்த ஒயிட் கலர் ஸ்லாட்டை யூஸ் பண்ணி நம்மளால போட்டுக்க முடியும். இந்த பேக் பேனல் மூலமா USB பேனல் மூலமா நம்மளால வந்து பென் டிரைவ்ஸோ இல்ல கீபோர்ட், மவுஸ் இந்த மாதிரியான அதர் அடிஷனல் USB ஆக்சசரிஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். VGA கேபிள் மூலமா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு டிஸ்பிளே மானிட்டருக்கு நம்மளால டிஸ்பிளே கொடுக்க முடியும். இந்த பர்டிகுலர் சிபியூல வந்து பாத்தீங்கன்னா இது இல்ல, HDMI கேபிள் இல்ல. அதனால உங்களுக்கு வந்து இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட் எதுக்காகனா நீங்க பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மானிட்டருக்கு வந்து இந்த மாதிரியான போர்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பழைய காலத்துல பண்ணிருக்காங்க. இது லேண்ட் போர்ட். இந்த லேண்ட் போர்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால இன்டர்நெட் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ லேண்ட் போர்ட் இல்ல அப்படின்னா நம்மளால வைஃபை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இந்த பர்டிகுலர் சிபியூல வைஃபை ஆக்சஸ் கிடையாது. அதனால USB டாங்கலை யூஸ் பண்ணி நம்மளால வந்து வைஃபையை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு குட்டி டிவைஸ் தான். இந்த குட்டி டிவைஸை யூஸ் பண்ணி நாம வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்சர்ட் பண்ணிட்டோம்னா வைஃபை கனெக்ட் ஆகிறதுக்கு இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இந்த USB மேக்ஸிமம் இப்போ வர USBலாம் ஆட்டோமேட்டிக்காக டிரைவர் எடுத்துக்குது. இன்கேஸ் டிரைவர் எடுத்துக்கலன்னா இந்த பர்டிகுலர் வைஃபை டிரைவருக்கான விஷயங்களை நீங்க இன்ஸ்டால் பண்ண ஒர்க் ஆகும். அண்ட் தென் இது ஆடியோ ஜாக், வீடியோ ஜாக் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ சிபியூல பேசிக்கா இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதை தாண்டி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேப்டாப்புக்கு பின்னாடி எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்போடைய பேக் பேனல். இந்த லேப்டாப்போட பேக் பேனல்ல அதே மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா பார்க்கலாம். ஸோ நீங்க மேல பாக்குற விஷயம், அதாவது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது ஹார்ட் டிஸ்க். அண்ட் தென் இது ரேம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி இருந்தது. ஸோ பேட்டரி வந்து ஸோ ரீப்ளேசபிள் தான். இப்போ இன்கேஸ் இந்த பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டு மாத்திக்கலாம். ஃபேன், இந்த ஃபேனுக்கு ப்ராசஸர் இருக்கும். அண்ட் தென் வைஃபை கார்டு இருக்கு. ஸோ SSD வேணாலும் நம்மளால போட்டுக்கிறதுக்கான ஸ்லாட் இருக்கு. ஸோ பிரிட்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் மூலயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்கு, ஒரு லேப்டாப் எப்படி இருக்கு, ஒரு CPU எப்படி இருக்கு, ஸோ இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ டிஸ்பிளே கேபிள் எங்க வருது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஒரு ஹார்ட்வேரை எஃபிஷியண்டா நம்மளால வந்து ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் தென் நீங்க இதை ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்றது இந்த டுட்டோரியல் சீரியஸோட எண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா புரியும் அப்படின்றது நான் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட பேசிக் ஓவர்வியூ அண்ட் தென் எந்தெந்த பார்ட்ஸ் எப்படி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் தென் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்த வர வீடியோல திருத்திக்க முயற்சி பண்றேன். இது வெப் டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா வளரலாம். நன்றி.